நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திறந்த வாசல். இது காஸ்பல் டிவியின் வழியா உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே. சரியா? இப்போ இந்த நிகழ்ச்சி எப்படின்னா, ஒரு தலைப்பின் கீழே 5 செய்தி. ஓகே. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஊழியர்கள் வந்து பேசுவாங்க. இன்னைக்கு இந்த வாரத்துல நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? தேவன் எனக்கு கொடுத்தத. ஓகே. அது என்ன தலைப்பின் கீழேனா, ஒரு மணவாட்டி சபைக்குண்டான ஆயத்தம். ஓகேவா? நாம மணவாட்டி சபையா இருக்கிறோம். ஓகே. தேவனுடைய மணவாட்டிகளா இருக்கிறோம். நம்ம எப்படி அந்த மணவாட்டிங்கிற குவாலிஃபிகேஷனுக்கு ஆயத்தம் ஆகுறதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் நாள் பார்த்தோம். பிரதானமா ஒரு மணவாட்டிக்கு தேவையானது என்னன்னா, அவர் தன்னுடைய புருஷனோட மணவாளனோடயே இருக்கணும். ஓகேவா? அந்த எண்ணம் வேணும், அந்த வாஞ்ச வேணுங்கிறத நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்னா, நம்ம இப்போ யூதாஸ் காரியத்தும் கூடவே இருந்தாங்க இல்லையா? ஆனா அவன்கிட்ட இல்லாத விஷயம் மற்றவங்கள்ட்ட என்ன இருந்ததுன்னா, அவங்க முடிவு பரியந்தம் நிலைச்சிருந்தாங்க. யூதாஸ் காரியோத் அப்படி இல்லை. ஓகே. அப்போ ரெண்டாவது மணவாட்டி சபைக்கு உண்டான தேவையான குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. எப்படி நிலைச்சு இருக்கணும். ஓகேவா? கூடவே இருக்கிறதுக்கும் நிலைச்சு இல்லாம கூட இருக்கிறது உண்டு. ஓகே. தம்மோடு கூட இருக்கணும்னு சொல்லி நேற்று பார்த்தோம் இல்லையா? நீங்க உங்க புருஷனோட எடுத்துப்போமே, கூடவே இருந்தாலும் அவரை நீங்க கவனிக்கல. இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? அவரை கவனிக்கல, அவர் மேல உங்களுக்கு விருப்பம் அந்த பிடிக்கிறது போல, அவருடைய சாயல் அவரை மாதிரியே நீங்க வந்து நடந்துக்க முயற்சி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது தானே வரும். அவர் மேல உள்ள அன்புல நீங்க கவனிக்க அது அப்படியே மிரர் எஃபெக்டா உங்க கிட்ட வந்து அந்த சுபாவம் எல்லாம் வரும். ஓகே. அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகும்? நம்ம நிலைச்சிருக்காது, அறுப்புண்டு போயிடும். ஓகேவா? நம்ம வந்து வேசித்தனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது நமக்கு வேற ஒரு புருஷர் நியமிக்க வேண்டியது வரும். அது பணமோ சுயமோ ஏதோ ஒண்ணு. ஓகேவா? தேவனை தவிர வேற எதுலயா நம்ம நாற்றம் கொள்ள நேரிடும். அவனுக்குள்ள அவன் பணப்பைய உடையவனா இருந்தான். அவன் என்ன பண்றான்? அவன் இருதயத்துக்குள்ள பணத்தை பத்தின ஏதோ ஒரு விஷயங்கள்ல இருந்திருக்கும் இல்லையா? அப்போ அவன் அந்த பணத்துக்கு வேண்டி இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்குறான் அப்படின்ட்டு பதிவிடப்பட்டிருக்கு. ஓகே. அந்த பதிவு அப்படி நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ தேவன் இருந்த இடத்துல பணத்தை வச்சாச்சு. விபச்சாரம், வேசித்தனம். ஓகேவா? அப்போ நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அப்ப எப்படி நிலைச்சிருக்குது? ஓகேவா? நிலைச்சிருக்கா இருந்தா என்ன பயன்? ஓகே. அது அப்படி நிலைச்சில்லாதபடிக்கு பிசாசு எப்படிலாம் கிரியை செய்யறோம், இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம மணவாட்டி சபைக்கு தேவைப்படுற ஒரு சுபாவம் என்னது பார்க்க போறோம்னா, நிலைத்திருக்கிறது தேவனோடே கூட. அது நம்ம நார்மலாவே கிறிஸ்டியன் மேரேஜ்ல நம்ம ஒரு வாக்கியம், ஓகே, ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம தேவனிடத்துல ஒரு ஊழியர் முன்னிலையில இதை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஓகே. தேவனிடத்துல என்னன்னா, வாழ்விலும் சாவிலும், ஓகே வா, நல்லதுலையும் கெட்டதுலையும் மரணம் நம்ம பிரிக்கிற வரைக்கும் நான் வந்து பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கணவனும் மனைவியும் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே. வாக்கு மூலம் கொடுப்பாங்க. ஓகேவா? அது நம்ம அப்படி இருக்கோமா? பிரிய மாட்டேன் அப்படின்ட்டு. அது வியாதியிலையா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி. ஓகேவா? நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு கிறிஸ்டியானிட்டியில, கிறிஸ்தவ அந்த முறைமையில உள்ள காரியத்துல இந்த திருமணத்துல உள்ள இந்த வாக்குதத்தமா வாக்குறுதி கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? ஓகே. இது எங்க இருந்து வந்ததுன்னா, வசனத்துல இருந்து. ஓகேவா? ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு சில வசனத்தை காட்டுறேனே. அது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் அப்படின்ட்டு. அப்போ தேவன் இணைக்கிறார் இல்லையா? திருமண பந்தம் தேவனால ஏற்படுத்தப்படுதுன்னு பார்க்கிறோம். தேவன் இணைச்சதை மனுஷன் பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்ல. அப்போ நீங்க மனவாட்டினா, ஓகே, ஒரு உலகத்துல இருக்க கணவர் மனைவியே, ஓகேவா,
அவங்க பிரியக்கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க பரலோகத்துல இருக்க தேவனுடைய மனவாட்டியா இருக்க நீங்க தெய்வ சிந்தையை தாண்டி, அவருக்குரியவைகளை தாண்டி நீங்க வேற எதையாச்சும் எப்படி யோசிக்கலாம்? ஓகே, கூடாது இல்லையா? அப்ப நீங்க அவரோடு நிலைச்சிருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் இல்லையா? வசனம் சொல்லுதா? அப்போ நம்ம அவர் கூட நிலைச்சிருக்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா வந்தே ஆகணும். ஓகேவா? இங்க பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, அது ரோமருக்கு எழுதின நிருபத்துல 8வது அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்து நம்ம மேல அன்பு வச்சிருக்கார், அதுல எந்த மாற்றமும் இல்லை இல்லையா? அதை யாரால பிரிக்க முடியும்? ஒரு மனுஷனாரையும் பிரிக்க முடியாது இல்லையா? அவர் நம் மீது கொண்ட அன்பை யாராலையும் பிரிக்க முடியாது. ஓகேவா? உபத்திரவம் பிரிக்க முடியுமா? முடியாது. வியாகுலம் பிரிக்க முடியுமா? துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஓகே, இது எதுவும் தேவனுடைய அன்பை நம்மளை விட்டு பிரிக்கவே முடியாது. மரணமானாலும், ஜீவனானாலும், தெய்வ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை. ஓகே, தேவன் நமக்கு பவுல் மூலியமா ஆவியானவர்னால நமக்கு இங்க ரோமருக்கு எழுதும்போது எழுதியிருக்காரு. அப்போ பிரிக்க முடியாதது தேவ அன்பு. நீங்க அதுக்குள்ள வாங்க. ஓகேவா? நிலைச்சிருக்கிறது நேத்தே நம்ம பார்த்திருப்போம். என்னன்னா, இப்போ மெய்யான திராட்சை செடியா இருக்கு கிறிஸ்துவுல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். அப்போ நீங்க அந்த அந்த எந்த செடியில நிலைச்சிருக்கீங்களோ அந்த செடிக்குடைய சுபாவம் தானே உங்களுக்கு இருக்கும். நீங்க இப்போ அத்தி பழத்துல இணைஞ்சிருக்கீங்கன்னா நீங்க திராட்சை பழம் கொடுப்பீங்களா? இல்ல பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் கொடுப்பீங்களா? நீங்க அத்தி பழத்துல மரத்துல இணைஞ்சிருந்தீங்கன்னா அத்தி பழம் தான் கொடுப்பீங்க இல்லையா? அத்திக்காய் தான் கொடுப்பீங்க இல்லையா? அப்போ நீங்க மெய்யான கிறிஸ்துவோட இணைஞ்சிருக்குமோ கிறிஸ்துவுக்கு ஏற்றவைகளை, அவருக்கு பிரியமானவைகள். என் பிதா என்னை தனியா இருக்க விடுறதே இல்லை. ஓகே, ஏன்னா நான் எப்போ என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால என்ன அவர் தனியா இருக்க விடுறது இல்லை. ஓகே, அப்ப நீங்களும் கிறிஸ்து இயேசுக்கு பிரியமானதை செய்யும் போது அவர் உங்களை தனியா இருக்க விட மாட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க அப்ப அவர் கூட நிலைச்சிருக்க முடியும். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் கண்டிப்பா நிலைச்சிருந்தே ஆகணும். இதுதான் மனவாட்டி சபையினுடைய சுபாவம். ஒரு மனவாட்டியினுடைய சுபாவம், ஒரு சிலரை பார்த்தா 70 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆன கணவர் மனைவி அப்பவும் கணவர் மேல ஒரு அன்போட இருப்பாங்க, ஒரு மரியாதையோட. பேர் சொல்ல மாட்டாங்க, அவர் முகத்தை ஏறெடுத்து பார்க்கறதுக்கு வெட்கப்படுவாங்க. 65-70 வயசு ஆன அந்த பாட்டிமார்கள்லாம் கூட. ஓகேவா? அது என்ன ஒரு அதெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் ரொம்ப ரசிப்பேன். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்க அது இந்த கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். ஓகே, அதே அன்புல. ஓகேவா? நீங்க ஆரம்பத்துல கொண்ட அன்பு இருக்கு இல்லையா? சிநேகம் இருக்கு இல்லையா? அதில கொண்ட அன்பை விட்டு விட்டாயின்னு சொல்லி சபைகளுக்கு ஏறெடுக்கும்போது சொல்றாரு. ஓகே, ஒவ்வொரு சபையினுடைய தூதர்களுக்கு சொல்லும் போது எபேசு பட்டணத்துல இருக்கிற சபையில இருக்கிற தூதனுக்கு எழுதும்போது சொல்றேன், ஆதியில இருக்க அன்பை நீ விட்டுட்டப்பா அப்படின்ட்டு. நீங்களும் நானும் ஒரு மனவாட்டினா அதை விட மாட்டா, முடிவு பரியந்தம் நிலைச்சிருப்பா. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது இதுல, ரொம்ப முக்கியமா ஒரு ஒரு சில விஷயம் இதுல வந்து சொல்லணும். ஓகேவா? இப்போ கேயாசி இருக்கார். ஓகேவா? இப்போ எலிசான ஒரு தீர்க்கதரிசி இருக்கார் இல்லையா? என்ன ஆகுது, நாகமான் அவரை பார்க்க வர்றாரு. ராஜா அனுப்புறாரு. சரியா? ராஜா திருப்பி விட்டு இவர்கிட்ட வர்றாரு. இவர் தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கார். இவர் சொன்னபடி நாகமான் செய்யும் போது அவர் சரீரத்துல உள்ள ரோகம் மாறுது. ஓகே, அவர் வந்து கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இவர் ஏத்துக்கல. இந்த தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி ஏத்துக்கல. ஏன்னா அது தேவன் ஏத்துக்க சொல்லாத எதையும் ஏத்துக்க மாட்டாங்க. அது என்ன நீங்க கொட்டினாலும் இது தேவ மனுஷர்களுக்கு உண்டான ஒரு தன்மை. சரியா? இப்போ இவர் வேண்டான்னு சொல்லி விடுறாரு. இவரோட இருக்கிற உடன் ஊழியக்காரர் என்ன பண்றாரு, அத திரும்ப போறாரு. எப்படி? நாகமான் பின்னாடியே போறாரு. ஓகேயா? அவங்க ரதத்துல பூட்டி கொண்டு கிளம்புறாங்க. பின்னாடியே போய் கூப்பிடுறாரு இந்த கேயாசி. ஓகேவா? நாகமான கூப்பிட்டு இருங்கன்னு சொல்லி
பொய் சொல்லி அந்த பொருட்களை திரும்ப தன்னோட வந்து வாங்கிக்கிறார். ஓகேவா? அந்த அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 5ல 25-6-7 வசனங்கள் வாசிக்கும் போது நான் கடைசி 2 வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவனை பார்த்து, யாரு? அந்த எலிசா அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது, யாரு? நாகமான். இவர் கூப்பிட்டது கேட்டு அந்த ரதத்துல இருந்து இறங்கி திரும்பும் போது, என் மனம், எலிசாவனுடைய மனசு உன்னுடனே கூட சொல்லவில்லையா அப்படின்ட்டு இவர் மனசுல பேசி இருக்காரு. ஓகேயா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா அப்படின்ட்டு என் மனம் உன் கூட பேசலையா? நம்ம கூட தேவன் இப்படி நம்ம மனசுல பேசுவார். அதாவது ஆவியில நம்ம கூட பேசுறது, உணர்த்துறது. அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய தன்மை அவர் கூட பேசி பழகிறவங்களுக்கு தெரியும். பழகாதவங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்ஸ் மாதிரி வந்து உங்க மைண்ட்ல வந்து ஒரு மணி அடிக்கும். ஓகேவா? அது ஆவியானவர் உங்களுக்கு ஆவியில சொல்றது. ஓகே, இதை செய்யாத, இந்த நேரத்துல செய்யாத, இன்னாரோட போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு கமாண்ட் பண்ணுவார். ஓகேவா? அதை கேட்டு நடந்தீங்கன்னா தப்பிச்சீங்க. இங்க பாருங்க, எலிசாவினுடைய இருதயம் அவர்கிட்ட பேசி இருக்கு. ஓகே, பேசியும் எவ்வளவு தெளிவா, ஓகே இது காலமா அப்படின்ட்டு கேட்டிருக்கு. பணத்தை வாங்குறதுக்கோ வேற பொருட்கள்லாம் வாங்குறதுக்கோ சேர்த்து வைக்கிறதுக்கு இது காலமா அப்படின்னு கேட்டிருக்கு. இவர் அதை அப்படியே அசல்ட்டா விட்டுருக்காரு. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான்னு வசனம் சொல்லுது. ஓகே, இதுல ஆவியானர் மணவாட்டி சபைக்கு தேவையான சுபாவத்துல இவர்கிட்ட உள்ள ஒரு சுபாவத்தை நம்ம எடுத்துப்போம். அதுதான் உங்க கூட பேசும்படியா சொன்னார். என்னன்னா 25வது வசனத்துல தன் எஜமானுக்கு முன்னாடி போய் நின்னா, அதாவது எலிசா முன்னாடி வந்து நிக்கிறாரா, கேயாசியே கூப்பிடுறாரு வேலைக்காரனா. கேயாசியே எங்க இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் முது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, நீங்க ஒரு மணவாட்டி சபையா இருந்தீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மேபி வித்தியாசமா இருக்கலாம். என்ன காரியம்னா, நீங்க தேவனுடைய விருப்பம் அல்லாம உங்களுடைய எஜமான் அவர் தான். இங்க சொல்லி இருக்கு. ஓகேவா? எஜமானுக்கு முன்பாக நின்றான் அப்படின்ட்டு. ஓகே, நீங்க கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற நாள் வரும், கண்டிப்பா கேட்பார். ஓகேவா? அவர் கணக்கு கேட்கிற தேவன். அவர் அந்த மேத்தமெட்டிக்கல் திங்க்ல தேவனை அவருக்கு ஈடு வந்து ஒருத்தருமே இல்லை அந்த கால்குலேட்டிவ் இருக்கிறதுல. ஓகேவா? கண்டிப்பா கணக்கு கேட்பார். சரியா? நீங்க உங்க எஜமானுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது பொய் சொல்லக்கூடாது. உள்ளதனும் இல்லதனும் சொல்லணும். இப்ப பாருங்க, நாகமான போய் பாக்குறாரு. ஓகே, ஆக்சுவலா இந்த குஷ்டரோகம் எப்போ வந்திருக்கணும்? இவன் இருதயம் தன்னுடைய எஜமான விட்டு திரும்பி நாகமான தேடணும்னு, ஓகே, அவனை போய் ஏதாவது பொருளை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னு எண்ணம் வரும்போதே வந்திருக்கணுமா? ஏன்னா அந்த சிந்தை வந்துச்சு, பிசாசனுடைய சிந்தை, உலக சிந்தை இவனுக்குள்ள வந்துச்சு. வந்த உடனே தானே ஆகியிருக்கணும். ஆகல, உங்களுக்கும் ஆகாது. தேவன் மன்னிப்பார். நீங்க போகலாம் தேவனை விட்டு. இனி ஒரு உலகத்தையோ உலக காரியத்தையோ உலக ஏதோ ஒண்ணு பிசாசையோ கூட நீங்க உதவி கேட்க போடலாம். அதாவது விசுவாசி அவிசுவாசியோட கலக்கிறது இப்படிதான். ஓகே, நான் என்ன கேட்டேன், நான் பிசாசோட அப்படின்னு சொல்லுவேன். சரியா? நீங்க அப்படி நாகமான்ட்டே போய் கேட்டு அவன்கிட்ட இருந்து ஒரு சில காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகேயா? கர்த்தர் அப்படிலாம் நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கீங்க. ஆண்டவர் இந்த நேரத்துல உணர்த்துற விஷயம் அதுதான். உங்களுக்கு வந்து ஆண்டவர் அதை மன்னிக்கிறார், அது எல்லாத்தையும் வந்து மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. ஓகேவா? திரும்ப நீங்க தெய்வ சமூகத்துல வரீங்களா? வந்து அவர் கேட்கும் போது உண்மையை சொல்லுங்க. ஓகேயா? அந்த குற்றமுள்ள எண்ணத்தோட நீங்க அறிக்கையிடுங்க. நான் பாவி ராஜா, நான் தப்பு பண்ணிட்டேன் சொன்னீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. இல்லையா, நான் எங்கேயுமே போலேன்னு இந்த மனுஷன் சொல்றனால, ஓகேவா, அதனுடைய விளைவு என்ன? அவன்கிட்ட என்ன போச்சு? அந்த ஆவி இவனுக்கு வந்தது. ஓகேவா? அவன்கிட்ட இருந்து நீக்கப்பட்ட அந்த குஷ்டரோகம் இவனுக்குள்ள வந்துச்சு. அவன்கிட்ட இருந்து தானே வாங்கினான் பணத்தை. ஓகேவா? அப்போ அதை வந்து சுமக்க வேண்டியதா ஆயிற்று. ஓகே, நீங்க
அந்நிய நுகத்தோட பிணைக்கப்பட்டா அது அப்படியே உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஓகேவா? நீங்க பிணைக்கப்பட்டாலும் ஆண்டவர் மன்னிக்கிறாரு. அதை தேவ சமூகத்துல மறுக்கும் போது அவர் கண்டிப்பா தண்டிப்பேன் அப்படின்ட்டு சொன்னார். அவருடைய மனவாட்டிய சபையா இருந்தா அப்படிதான் இருக்கணும். உள்ளதை உள்ளதனும், இல்லதை இல்லதனும். இது நீங்க அனனியா சப்பீரா எடுத்துக்கோங்களேன். அந்த சம்பவத்தையும் பாருங்களேன். ஒரு பங்கை தனக்குன்னு வச்சுப்பாங்களா? ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. ஓகே, வித்தியாசமா இருக்கு இல்லையா? எனக்கு ஆவியானவர் உணர்த்தும் போது எனக்குமே அப்படிதான் இருந்தது. இப்போ அனனியா சப்பீரா பார்க்கும்போது 5வது அதிகாரம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல அவங்க ஒரு பங்கை எல்லாத்தையுமே வித்து கொடுக்குறாங்க. அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் விற்கிறாங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போ அவன் வஞ்சிக்கும் போதே ஆண்டவர் அவனை தண்டிச்சிருக்கணும்ல? கிடையாது. ஓகே, அதுதான் நீங்க தேவனை புரிஞ்சுக்கணும். உங்க மேல எவ்வளவு கிருபையா இருக்காரு, எவ்வளவு இரக்கமா இருக்காரு. நீங்க வஞ்சிச்சு வைக்கும்போது கூட வந்து அவர் உங்களை மன்னிக்கிறார். ஆனா இங்க பேதுரு கேட்கிறார், பரிசுத்த ஆவியானவருக்கும் விரோதமா உனக்கு நீ பொய் சொல்ல துணிந்தது என்ன? இல்லையா? பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? அது சொல்லி முடிச்ச உடனே, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்துல இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இந்த வார்த்தைகளை கேட்கவே, ஓகே, அவன் வஞ்சிச்ச போது கூட அது தேவனுக்கு அதை மன்னிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது? தேவன் வந்துப்பா இப்படி தப்பு பண்ணியான்னு கேட்கும்போது, இல்ல ஆண்டவரே, நான் போய் சொல்லவே இல்லை, இவதான் பண்ணனா, இவன் தான் பண்ணா, அவன் என்ன உசுப்பேத்தினதுனாலதான் நான் பாவம் செஞ்சேன். ஓகேவா? அவன் என்னை வந்து இப்படி பண்ணனாலதான் நான் இதை செஞ்சேன்னு சொல்லி சொல்லாம, ஆமா ஆண்டவரே, என் இருதயத்துல இச்சை ஏற்பட்டது, அதனால நான் ஆசைப்பட்டுட்டேன், அதனால நான் இதை செஞ்சுட்டேன், அதனால சினிமா பார்த்துட்டேன், அதனால போய் சொல்லிட்டேன், ஓகே, என்னால என் நிமித்தம் நான் ஏவப்பட்டுட்டேன், எனக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னு சொல்லி நீங்க மனசார மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பலப்படுத்துகிற தேவன் உங்களை மன்னிக்க வல்லவரா இருக்கார். அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் மன்னிப்பார்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? எனக்கு தெரியும். ஓகேவா? உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும். நான் அதை உணர்ந்தேன், அணுவா உணர்ந்தேன். அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் மன்னிப்பார்னா, நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் நீங்க மனசார மன்னிப்பு கேட்குறீங்களோ, எத்தனை தடவை கேட்குறீங்களோ, எத்தனை கோடி தடவை கேட்குறீங்களோ, அவர் உங்களை மன்னிக்க வல்லவரா இருக்கார். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. இப்ப அடுத்ததா இன்னும் ஒருத்தரை கூட பார்க்கலாமே. அது யாருன்னா சிம்சோன். அவரு பிறக்கும் போதே தேவனுக்கென்று படைக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஓகேயா? தேவனால நிர்ணயிக்கப்பட்டு தேவனுக்காகவே தான் அவனுடைய வாழ்க்கை, தேவனுக்காக தான் வாழணும். ஓகேவா? அப்படி அவன் பொருத்தனை பண்ணப்பட்டு ஓகே அப்படிதான் வளர்றான். ஓகே, அவனுடைய பலன் எதுல இருக்குன்னா அவனுடைய அந்த முடியில இருக்கு. ஓகேவா? இந்த ரகசியம் இது தேவனுடையது, இது யார்கிட்டையும் வந்து சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? இவன் பெற்றோருக்கு விரோதமா பாவம் செய்யறான், மன்னிக்கப்படுது. தெளிலாள்கிட்ட போறான், மன்னிக்கப்படுது. தேவன் தெளிலாள்கிட்ட போகும்போது இவனை வந்து தண்டிக்கலையே. எத்தனை தடவை ஒவ்வொரு நாளுமே வந்து அவ எப்படி முகத்தை வச்சுட்டு கெஞ்சி இவன் இருதயத்தை உருக செய்யறான். ஓகேவா? அவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறாரே, உங்களை மன்னிக்கலையா? நீங்க சர்ச்சுக்கு டைமுக்கு வராததை மன்னிக்கலையா? சர்ச்சுக்கு போக முடிஞ்சும் நீங்க போகாம இருந்தது மன்னிக்கலையா? ஓகேயா? உங்களால கனி கொடுக்க முடிஞ்ச சூழ்நிலைகள் கூட நீங்க கனி கொடுக்காம இருந்தப்போ தேவன் பொறுமையா இல்லையா? தேவன் உங்கள்கிட்ட இதை செய்யன்னு சொல்லி நீங்க அதை செய்யாம இருந்த போதிலும் அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தார். ஓகேயா? இன்னும் நிறைய சொல்லலாம். ஓகேவா? புருஷன்ட்ட அன்பாயிரு, பொறுமையாயிரு, எதிர்த்து பேசாதன்னு சொல்லி நீங்க அதை ஒவ்வொரு தடவை மீறும் போதும் அவர் எவ்வளவு பொறுமையா இருக்காரு. இல்லையா? உங்ககிட்ட வந்து அதிகமா பேசாதன்னு சொல்லி நீங்க அதிகமா ஒவ்வொரு தடவை பேசும் போதும் அவர் இன்னும் எவ்வளவு பொறுமையா இருக்காரு. பொய் சொல்லாதன்னு சொல்லி உங்களை மீறி வந்து உங்களுக்குள்ள பொய் ஏன்னா வார்த்தைகள் வரும்போது அவர் எவ்வளவு அமைதியா இருக்காரு. இல்லையா?
பெருமை பாராட்டாத உன்னை தாழ்த்து தாழ்த்து தாழ்த்துன்னு சொல்லியும் வந்து தாழ்மையான இருதயம் நமக்குள்ள வராம இருக்கும் போதெல்லாம் அவர் எவ்வளவு பொறுமையா இருக்காரு. ஓகேவா? அப்போ தெளிலாள்கிட்ட போனது கூட ஆண்டவர் தண்டிக்கல. ஆனா தேவனுக்கு விரோதமா ஒரு விஷயம் செய்யறான். ஓகேவா? என்ன ஆகுது? தேவன் ஓகேவா இவனுடைய பலத்தை ஒரு இதுல காரியத்துல வச்சிருந்தார், முடியல. அது முன்னாடி உள்ள வசனங்கள்ல வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கிறனால நான் ப்ராக்டிக்கலா அப்படியே சொல்லிட்டு போறேன். சரியா? ஒரு மனவாட்டி சபைனா இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லி வலியுறுத்திட்டு வரேன். சரியா? அப்போ இந்த சிம்சோன் என்ன ஆகுது? அவன் அந்த பிசாஸ் ஓகேவா இல்ல தெளிலால் தான் விரும்புற அந்த மகள்கிட்ட அவனுடைய பலன் எதுல இருக்குன்னு சொல்லும்போது அவ எதுக்கு கேட்கிறா? இவனை சிறைப்பிடிக்க தானே, இவனை வஞ்சிக்க தானே கேட்கிறா. ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் இவனுக்கு தெரியாத, ஒவ்வொரு தடவையுமே கட்டி போடுறா. அப்பவுமே அவனுக்கு வந்து ஒரு உணர்வு வரல. திரும்ப திரும்ப போய் அவன் மடியில தான் போய் விழுறான். ஓகேவா? ஆனாலுமே தேவன் அவனை தண்டிக்கல. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு பல கோடி தடவை உங்களை மன்னிச்சாச்சு. ஓகேவா? இது நான் அவருடைய அன்பை தான் நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்றேன். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, பாவியா இருக்கீங்கன்னு நான் உங்களை குத்தி காட்ட வரல. தேவன் ஒரு மனவாட்டியின் இடத்துல எப்படி இருக்கார், எந்த விஷயம் போனாலும் நான் மன்னிப்பேன். ஓகேவா? அதைத்தான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட சொல்ல விரும்புறார். நீ என் கூட நிலைச்சிரு, என்ன அன்றி வந்து வேற உனக்கு தேவன் வேண்டாம். ஓகேவா? நீ என்னிடத்துல ஃபர்ஸ்ட் அன்பாயிரு. ஓகேவா? தேவன் சொன்ன அந்த 13 விஷயங்கள், 1 கொரிந்தியர் 13 வர 16 விஷயங்களின்படி நம்ம அன்பு கூர்ந்தோம்னா அதுவே வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, நீங்க அதை மட்டும் சரியா செஞ்சீங்கன்னா பாக்கி எல்லாம் தானாவே வந்துடும். ஓகேவா? இது எனக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு உண்மை. சரியா? அப்போ இவன் சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த இப்போ அவனுடைய பலனை வந்து இந்த முடியல இருக்குன்னு சொன்ன உடனே அதை கட் பண்ணிடுறாங்களா? அவன் சொன்ன மாத்திரத்துல வந்து பிசாசு வந்து ஏறெடுத்துடுறாங்க. ஓகேவா? பிசாசு அவனை வந்து ஓவர் கம் பண்ணிடுறாங்க. அவன் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறான், தேவன் விட்டு கொடுத்தது நிமித்தம். ஓகேவா? இவன் அதை சொல்லி இருக்க கூடாது. தெளிலா மடியில படுத்ததையும் அவர் இது பண்றாரு. ஓகேவா? தேசத்தெல்லாம் வந்து எரிக்கும் போதும் அவர் சும்மா இருக்கார். சரியா? அந்த நரிகள் இதுல வந்து நெருப்பு பந்தெல்லாம் கட்டி ஃபுல்லா ஓகே அவங்க அது என்ன பயிர் வகைகள்லாம் அழிக்கும் போதும் ஆண்டவர் சும்மா தான் இருக்காரு. ஓகேவா? அதான் இவன் ஆக்சுவலா வேசித்தனம் பண்றான் இல்லையா? அதையும் மறுக்க முடியாது. ஆனாலுமே மன்னிக்கிறாரு. பட் அவருடைய பலன் எதுல இருக்கு? ஓகே, இது தேவனே காட்டி கொடுக்கறதுக்கு சமம். ஓகே, அதை சொன்ன உடனே என்ன ஆகுது? எல்லாம் போயிடுச்சு. ஓகேவா? எல்லாம் போயிடுச்சு. ஓகே, அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு வலியுறுத்துற விஷயம். ஓகே, அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் மன்னிக்க வல்லவரா இருக்கா. ஆனா நீங்க அவருக்கே விரோதமா எழும்பக்கூடாது இல்லையா? கேஎஸ்சி பாருங்க, முதல்ல பார்த்த எக்ஸாம்பிள்ல எந்த அளவு வீட்டுல கூப்பிட்டு கேட்கிறாரு. ஓகே, நீ இப்படி செய்யலையான்ட்டு. இவன் என்ன சொன்னான்? எங்க இருந்து வரேன்ட்டு என்ன கேட்டிருக்கணும், மன்னிப்பு கேட்டிருக்கணும். அந்த இடத்துல மன்னிப்பு கேட்காம அவன் நான் இங்கதான் இருந்தேன்னு சொன்னனால என்ன ஆகுது? உள்ளதனும் இல்லதை இல்லை இன்னும் வந்து சொல்லாம இவன் போய் சொன்னனால அந்த குஷ்டம் கேஎஸ்சிட்ட வந்தது இல்லையா? அடுத்து 2வதா அனனியா சப்பீரா பார்க்கும்போது ஓகேவா, இவங்க அந்த வித்த பணம் கையில இருக்கும் போதும் என்ன ஆகுது? அது அவங்களுடையதுதான். தேவனுடைய சமூகத்துல வச்சுட்டு போய் சொன்னாங்க பாருங்க, போச்சு. அதோட அவன் இறந்தே போயிடறான். கேஎஸ்சியாவது குஷ்டம் வந்தது, புதிய ஏற்பாடுல மரணம். ஓகே, அடுத்து 3வது, இப்போ தேவனுக்கு 2 காரியங்கள் ரொம்ப அருவருக்கிறது, ரொம்ப வெறுக்கிறது. ஒண்ணு விக்கிரக ஆராதனை, ஒண்ணு வேசித்தன விபச்சாரம். இவரு இதை செய்யறாரு. ஓகேவா? ஆனாலுமே வந்து தேவன் மன்னிக்கிறார். ஆனா அதாவது தேவனுடைய அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது அது பிசாசனுடைய சமூகத்துல, ஓகேவா, இது வந்து அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு சமானம். ஓகே, அதை சொல்லும் போது அவனை விட்டுடுறார். ஓகே, கை விட்டுடுறார். ஓகே, திரும்ப அந்த முடி எப்போ வளருதோ அதுக்கப்புறமா அவன் வேண்டுதல் ஏறெடுக்கிறான், திரும்பவும் மன்னிக்கிறார். ஓகே, இன்னைக்கு நீங்க பிதாவனுடைய சுபாவத்தை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் நேத்து மன்னிச்சவர் இன்னைக்கும் உங்களை மன்னிக்கிறார், நாளைக்கும் உங்களை மன்னிப்பார். ஓகே, நீங்க பொய் சொல்லாதீங்க, உள்ளதுன்னு இல்லதுன்னு சொல்லுங்க. ஓகேவா? அப்பதான் அந்த பொய் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா தேவனோட நிலைச்சிருக்கவே முடியாது.
ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஏன் அந்த பொய் உங்களுக்குள்ள, பொய்ல சின்ன பொய் பெரிய பொய் எல்லாம் கிடையவே கிடையாது. என்ன கேட்டா ஓகே, நான் அனுபவிச்சதுல ஓகேவா, பொய்ல சின்ன பொய் பெரிய பொய்யினே கிடையாது. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறது பிசாசு. ஓகேவா? அப்போ பொய்ங்கிற அந்த உள்ளத மாத்தி சொல்லிட்டாலே உங்களுக்குள்ள பிசாசனுடைய காரியம் கிரியை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ நீங்க உண்மையை சொல்லுங்க. நீங்க உண்மையான தேவனை ஆராதிக்கிறீங்க, அவர் பொய்யுரையாத தேவன் இருக்கு. உங்களுக்குள்ள அந்த பொய் தன்மை வேண்டாம். அது இருந்ததுன்னா தேவனோட நிலைச்சிருக்க முடியாது. நீங்க அந்த பொய்யை கலைந்து தேவனோட என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? நீங்க அந்த பொய் சொல்லும் போது தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு அப்படியே கட்டாது. உங்களுக்கு தெரியவே தெரியாது. சின்ன பொய் பெரிய பொய் ஏன்னு இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? இப்பதான் கிளம்பிட்டு இருப்பீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் போய் ஓகே. இப்போ நான் மெட்ராஸ்ல இருக்கும்போது அதிகமா கேட்டது, நான் வந்து என்ன சொல்ற ரோட்ல ஓகே கோயம்பேடுல தான் இருப்பாங்க. ஆனா வந்து இல்லை நான் டி நகர் வந்துட்டேன், இதோ இப்போ வந்துடுறேன்னு சொல்லுவான் மவுண்ட் ரோடுக்கு. ஓகே, ஒரு ரூட்டுக்கு சொல்றேன், அது போய் ஓகேவா, உள்ளதுன்னு இல்லதுன்னு சொல்லுங்க. இதுக்கு மிஞ்சினது பாவமா இருக்கும். தேவனோட நிலைச்சிருக்கணும்னா உள்ளதுன்னு சொல்லியே ஆகணும். ஓகே, மனவாட்டிக்கு உரிய 2வது சுபாவம் நிலைச்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கு நீங்க உள்ளதுன்னு இல்லதுன்னு சொல்லணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரு. தேங்க்யூ. காட் பிளஸ்.